வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட சிறப்பு நேர்காணல்ல வழக்கறிஞர் பிரதாப் இருந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கலை. இப்போது தேர்தல் களம் பரப்புரை அப்படின்னு போற நேரத்துல திமுக ஒரு பெரிய கூட்டணியில ஒரு குழப்பம்னே சொல்லலாம். வேல்முருகன் அவர்கள் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து நான் தனிச்சுதான் போட்டியிட போறேன், 150 தொகுதிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிளானே முன்னாடியே பண்ணின மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அண்ணன் வேல்முருகனுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா ரொம்ப சுயமரியாதையுள்ள ஒரு நபராக இருக்கார். தமிழர்கள் எல்லாருமே சுயமரியாதையுள்ள நபர்கள் தான். ஆனால் இந்த கூட்டணிக்குள்ளெல்லாம் போன உடனே அந்த சுயமரியாதை உணர்வெல்லாம் தூக்கி கொஞ்சம் ஓர வச்சுட்டு கூட்டணி தர்மம், சீட்டு, நோட்டு இதுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் சமரசமாயிட்டு இருந்தாங்க. ஆனால் வேல்முருகன் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு போராளி போல வெளியே தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நபர். தமிழ் சமூகத்திற்காக பல விஷயங்களை போராடக்கூடிய ஒரு நபர் தான். அப்போது எப்பொழுதுமே வந்து போராளி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. இப்போ வேல்முருகன் என்ன கேட்டார், அதிகபட்சமாக என்ன கேட்டிருப்பார்? அவர் ஒரு சீட் கொடுத்தாங்க, அதுவும் உதயசூரிய சின்னத்தில் தான் கொடுத்தீங்க. அவர் போன முறை தனிச்சின்னம் கூட வாங்கலை. ஏன்னா வேல்முருகன் வந்து பாமகவில் இருந்தவர். இளம் வயதிலே சட்டமன்ற உறுப்பினராக பல முறை வெற்றி பெற்ற ஒரு நபர். பாமகவிலிருந்து அவர் ஏன் நீக்கப்பட்டார், வெளியேறினார் அப்படின்னா அன்புமணி அவர்களுக்கு போட்டியாக வந்து விட்டார். அதனால தான் திரு ராமதாஸ் அவர் மேலே வந்து பல பழிகளெல்லாம் சுமந்து அமைச்சிட்டாரு. அவர் வந்து ஒரு ஆளுமை உள்ள தலைவர். எங்கே போனாலுமே தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு மனிதர். இந்த திமுக கூட்டணியிலே அவர் தொடர்ந்து இருந்தால் கூட பல விஷயங்கள் சுட்டி காட்டிருக்காரு. இப்போ அவர் கடைசியாக கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுக்க மாட்டாங்க, ஆனால் 2 தொகுதியும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதுதான் வந்து உண்மை. இல்ல, அதிகபட்சமா இப்ப எல்லாருமே 4-5 எனக்கு ராஜ்யசபா வேணும் அது இதுன்னு கேட்கறதுல இவர் 1 தானே எக்ஸ்ட்ரா கேட்கிறாரு. இல்லை, 2 கூட அவங்க இறுதி செய்யலை, 1 தான் கொடுப்பது இறுதி. இவங்க கிட்ட வந்து ஒரு 5 தொகுதிகள் கேட்டிருக்கலாம், ஆனால் அவங்க வந்து 2 கூட கொடுக்க வந்து முன் வரலை. அதே போல் அவர் வந்து சொன்ன விஷயம் என்னென்னா, தமிழர்களுக்கான உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் நான் முன்வைக்கும் பொழுது அதை இந்த திமுக அரசு செய்ய மாட்டுது. ஏன்னா இதான் திராவிட மன்னர் அரசு இல்லையா, அதனால தமிழர்களுக்கு வந்து செய்யாது, திராவிடர்களுக்கு என்ன செய்யும், அதை வந்து செய்ய மாட்டுது அப்படின்றத வந்து ஒரு குற்றச்சாட்டாக முன் வச்சார். அப்போது அவர் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ஆகுது. கூட்டணிலேருந்து வெளியேறதா இல்லையா சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு சொல்லிட்டு இன்னைக்கு நியூஸ் வந்துடுச்சு கூட்டணிலேருந்து வெளியேறாரு சொல்லிட்டு. அதான் சொல்ல, திரும்பி அவருடைய சுயமரியாதையை விட்டு தரல. நான் என்ன சொல்கிறேன், அப்படி சுயமரியாதையை விட்டு கொடுத்து தன்னுடைய கட்சியினுடைய தன்மானத்தை விட்டு கொடுத்து ஒரு சீட் வாங்கி ஜெயிக்கிறதுனா என்ன ஆக போகுது? ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. அதனால் அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள் தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா திமுகவினுடைய அந்த அதிகார துணி, பண்ணையார்த்தனம், என்ன சொல்கிறது, ஒரு திமிர்த்தனம் கூட நீங்கள் சொல்லலாம். நம்மகிட்ட இருக்கிற கூட்டணி கட்சிகள் நம்மை அண்டி இருப்பவர்கள், நம்மளை விட்டு போனால் அவனுக்கு வந்து வேறு நாதி கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த இருமாப்பு இருக்கு இல்லையா, அதை அண்ணன் வேலுமுருகன் இன்றைக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சுருக்காரு. எல்லாரும் மேலும் நான் கிடையாது. ஏன்னா அவர் சட்டமன்றத்திலே வந்து பல விஷயங்களுக்காக சீறி எழுந்து பேசக்கூடியவர் தான். அவர் திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுதே சட்டமன்ற உறுப்பினராக வந்து இதே திமுக அரசுக்கு எதிராக சில விஷயங்களை முன் வச்சார் தான். அப்புறமா சில விஷயங்களை வந்து நாங்கள் இப்போ ஒன்றா சேர்ந்துப்போம், பேசிப்போம், ஆனால் எங்களுக்குள்ள ஒன்றா தான் இருக்கணும்னு சொன்னார். ஆனால் இந்த தேர்தல் நேரத்தில் வந்து அவர் எடுத்துக்கூடிய முடிவு என்பது திமுகவோட இருமாப்பிற்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒன்று தான் நான் பார்க்குறேன். இப்போ திமுக கூட்டணியிலேருந்து வேல்முருகன் அவர்கள் வெளியில் வந்துட்டாங்க. இப்போ அடுத்து அவரோட நகர்வு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தனிச்சு நிற்கிறாரு, கிட்டத்தட்ட 100 தொகுதிகள் கிட்ட தனிச்சு நிற்கிறாரு. வேலுமுருகன் கிட்ட வந்து அவர் ஒன்றும் ரொம்ப ஏழையான ஒரு நபர் கிடையாது. அவர் வந்து செல்வந்தர் தான். அவர் வந்து எப்படி ஓட்டுக்கு வந்து பணம்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. கிட்டத்தட்ட 2 மாவட்டங்களில் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. தேமுதிகவை விட வலிமையாக இருக்கக்கூடிய கட்சி தான் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி. அதையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்றுமே இல்லை, தேமுதிகவுக்கு சும்மா ஒரு பேருக்காக ஊடகத்திற்காக கூப்பிட்டு ராஜ்யசபா சீட் கொடுக்குறீங்க, அப்புறம் 8 சீட்டோ 10 சீட்டோ கொடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன நீங்கள் நினச்சி பண்ணுறீங்க? அப்போ உங்கள் கூட ஆரம்பத்துலேருந்து இருக்கக்கூடியவங்களால நீங்கள் அவங்கள எப்படி நடத்துறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அடிமைகளை விட மோசமாக கொத்தடிமைகள் கூட நடத்த முயற்சி பண்ணுறாங்க திமுக. இப்போ இவர் வந்து 100 தொகுதிகளில் வந்து வேட்பாளர் நிறுத்தி திமுகவிற்கு எதிராக வேலை செய்ய போகிறார். அப்போ அந்த 100 தொகுதியில் வந்து திமுகவுக்கு எதிராக நிச்சயமாக வேலை செய்வாங்க தான். அவங்களோட பிரச்சாரம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், தனிப்பட்ட முறையில் வேல்முருகன் தனித்து நிற்கும் பொழுது அவர் ஒருத்தராவது உள்ளே போயிட்டாருன்னா அதை விட திமுகவுக்கு பெரித்த அவமானம் எதுவுமே கிடையாது. அவர் திமுகவை இதை விட ரொம்ப அசிங்கப்படுத்தவும் முடியாது. ஏன்னு கேட்டால், நீ கூட்டணி வச்சுக்கிட்டு அதே ஒரு சீட் தான் கொடுக்க போகிற, அவர் தனிச்சு நின்று ஒரு சீட் வின் பண்ணுறாரு அப்படின்னா அது பெரிய விஷயமா தான் பார்க்கப்படும். ஆனால் இப்போ இருக்கிற சூழலில் வந்து அது நடக்குமான்றது தெரியல. ஏன்னா சின்னங்கள், பணங்கள் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ரோல் பண்ணும். அதனால் திருப்பி சொல்கிறேன், அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் தான். இப்போ வந்து வேல்முருகன் அவர்கள் வந்து வெளியில் வந்துட்டாங்க.
இதனால திமுக கூட்டணியில எதுவும் குழப்பம் இருக்குமா? வாக்குகள் பிரியும் அல்லது இதனால ஒரு இழப்பு அப்படிங்கிற திமுக மாதிரி எதுவும் கூட்டணியில சொல்லுங்க. பெரிய குழப்பங்கழப்பெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஏற்கனவே இங்க குழம்பி போய் தான் இருக்கா எல்லாம். அங்க இருக்கிற கூட்டணி கட்சியிலே குழப்பிட்டு தான் இருக்காங்க. ம். இப்போ சிபிஎம் இருப்பாங்களான்றதே பெரிய சந்தேகம் மாதிரி இருப்பாங்க தான். ம். இருந்தாலும் ஒரு பெரிய இழுப்பறி இருக்கு இல்லையா? ம். அதனால வந்து பெரிய குழப்பம்லாம் ஏற்படாது. இப்போ வந்து வேல்முருகன் அவர்கள் வந்து கேட்ட தொகுதியை கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவர் நியாயமா வெளியே வந்துட்டாரு. இப்போ அடுத்து திரும்ப அவர்கள் அவங்க கேட்குற தொகுதியை கொடுக்கல அப்படின்னா வெளியில வந்துருவாரா? வெளியில வரணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? திரும்ப கண்டிப்பா வந்து நல்லா இருக்கும். ஒரு தொகுதியில அவர் நின்றாலும் வின் பண்ணாலும் பெருமை தானே தனியா நின்று. அங்க போனா வந்து 5 சீட் 4 சீட் வந்து வின் பண்ணலாம். ம். இங்க வந்தா வின் பண்ற சந்தேகம் தானே. திருமாவளவன்லாம் ஒரு நாளும் வெளியேற மாட்டார். நீங்க அவங்க டபுள் டிஜிட்ல கேட்குறாங்க. 12 தொகுதி வந்து திமுக கிட்ட விசிக கேட்கக்கூடியது. 10 தொகுதி தமிழ்நாட்டில், 2 தொகுதி வந்து பாண்டிச்சேரியில் வந்து கேட்கக்கூடியது. ம். அவங்க கேட்கறது முதல்ல 12 தொகுதியுமே தமிழ்நாட்டில் தான் கேட்டாங்க. இப்போ என்னன்னா 10ஆவது கொடுங்க. சரி, எங்களுக்கு இரட்டை இலக்கன்றது 10ல் 8 சீட் தமிழ்நாட்டில், 2 சீட் வந்து பாண்டிச்சேரியாவது கொடுங்கன்னா ம். திமுக அதுக்கு ஒரு துளி கூட இறங்க வரல. வேணும்னா உங்களுக்கு 7 சீட்டு தரோம், அதிகபட்சமாக 8 வரைக்கும் கொடுக்கலான்றது ஒரு ஆப்ஷன் தான் வச்சுருக்காங்க திமுக. ம். 8ன்றது ஒரு ஆப்ஷன் தான், 7ன்றது தான் வந்து உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ம். ஆனால் அதுக்காக வெளியேற மாட்டாங்க. பாருங்கள், நீங்கள் தேமுதிக இந்த விஜயகாந்த்னு ஒருத்தரை வச்சு எந்த அளவுக்கு வியாபாரம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வியாபாரம் 2 பக்கமும் பண்ணாங்க, பண்ணி முயற்சி பண்ணாங்க. நீ திமுக கிட்ட பெருத்த வியாபாரமாக பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ராஜ்யசபா சீட் தராங்க. ம். நமக்கே தெரியும் என்ன பண்ணுவாங்க. ராஜ்யசபா கொடுத்தா சுதீஷ் போயிட்டு தமிழர்கள் உரிமைக்காக மாநில முழங்குவார் அப்படின்னா என்னன்னு தெரியுமா அவருக்கு? ம். தெரியாது. விசிகாவுக்கு 7 சீட்டோ 8 சீட்டோ கொடுத்துட்டு தேமுதிகவுக்கும் நீ அதே 8 சீட் கொடுக்குறேன்னா விசிகாவை இதை விட பெருசாக அவமானப்படுத்த முடியுமா? நிச்சயமாக அவமானப்படுத்த முடியாது. இதுவே பெரிய அவமானம் தான். நான் தான் சொல்கிறேன் இல்லையா, அண்ணன் வேலுமுருகன் கட்சியை விட பலம் குறைந்த கட்சி தேமுதிக. அவருக்காவது 2 மாவட்டத்தை செல்வாக்கு இருக்குது, உங்களுக்கு எங்கேயுமே கிடையாது. இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் அந்த விஜயகாந்த் மண்டபத்துக்குள்ளே மட்டும்தான் உங்களுடைய செல்வாக்கு, மற்றபடி எங்கேயுமே கிடையாது. அப்படிப்பட்ட கட்சியெல்லாம் நீங்கள் வைத்துக்கொண்டு திமுக கிட்ட விஜயகாந்த் அவர்களை வச்சு வியாபாரம் பார்த்துட்டீங்க. இப்போ விசிக நேற்றைக்கும் பேச்சுவார்த்தைக்கு வந்து போனாங்க, வேலைக்காகலை. இன்றைக்குமே வந்து அவங்க போகல. எனக்கு தெரிஞ்ச நாளைக்குள்ளே வந்து இறுதியாடுன்னு நினைக்கிறேன் நான் அவங்களுடைய கூட்டணியானது. அந்த இறுதினா என்ன, நானே சொல்கிற மாதிரி 8 சீட்டு அவ்வளோதான். 7 இல்லைன்னா 8, 8ன்றது ஒரு ஃபைனலாக ஒன்று இருக்கும். இவங்க கேட்குற டபுள் டிஜிட்லாம் வாய்ப்பே இல்லை. 6 சீட்டு வாங்கணும், 8 சீட்டு வாங்குறது ஒன்றும் பெரிய புரட்சிலாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே நீங்கள் 10 சீட்டு நின்றவங்க, இதே திமுக கட்டியும் அதிமுக கட்டியும் 10 சீட்டு வாங்கி நின்றவங்க தான். அப்போ அன்றைக்கே நம்ம விட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி நம்ம வந்து விடாப்படையில என்ன கேட்க மாட்டாங்க. காங்கிரஸ் பாருங்கள், ஒரு கட்சியை வச்சு எப்படி பேரம் பேசலான்றதுக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒரு சிறந்த உதாரணம். நீ கொடுக்கலன்னா விஜய்கிட்ட ஓடி போயிடுங்க, நீ கொடுக்கலன்னா விஜய்கிட்ட ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு ஒரு வித்த காமிச்சு 25 28 வாங்கிட்டாங்க. இப்போ 28 வாங்கினாலும் இது காங்கிரஸ் சொன்னால் வந்து அவங்களுக்காக வந்து ஓட்டு போடக்கூடிய மக்களோ துட்டோ எதுவுமே கிடையாது. திமுக தான் வேலை செய்ய போகிறான். அதுவுமே என்னை பொறுத்திருக்கும் திமுக காரர்கள் காங்கிரஸை வந்து தோற்க வைப்பார்கள் இந்த முறை. அதிக தொகுதிகளும் தோற்க வைப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் திமுக ஒன்று நிலவுது. என்னடானா, காங்கிரஸில் இடமும் கிடையாது, ஆளும் கிடையாது, பணமும் செலவு பண்ண மாட்டாங்க. நம்ம ஏன் இவனுக்காக உழைக்கணும்? தலைமை சொல்லி வச்சுட்டு ஒரே காரணத்துக்காக நம்ம வந்து உழைக்கணுன்ற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத வந்து திமுகவினுடைய அந்த மாவட்ட ரீதியாக பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடியவங்க வந்து நினைக்கிறாங்க. அப்போது காங்கிரஸுக்கு வந்து இவ்வளோ சீட் கொடுத்தாலுமே அதில் பெரிய அடி விழும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. இப்போ விசிக என்ன பண்ண போகிறாங்க? விசிகாவினுடைய மனநிலை என்னென்னா, அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாருமே டபுள் டிஜிட் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவர் அண்ணன் திரும்ப என்ன பண்ணுவார், இந்த பாஜக அரசு பூச்சாண்டியை வந்து சொல்லி வச்சுருக்காரு, டேய் பாஜக உள்ள வந்துடும், அரசு உள்ள வந்துடும், அதனால் குழுக்கத்தை வாங்கிட்டு போயிட்டான்னு நினைக்கிறாங்க. ஒரு கட்சி நீங்கள் வந்து அங்கீகரிக்க கட்சியாக மாறி இருக்காங்கன்னா அது பெரிய விஷயந்தான். ஒரு பள்ளி சமூகத்துக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயந்தான். ஆனால் அதோடு நம்ம நின்றுமான்னு கேட்டால் கிடையாது. அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்குக்கும் ஓட்டுக்கும் அவரெல்லாம் ஃபைட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 15 சீட்டாவது வாங்கணும். பாமக வாங்குது இல்லையா? பாமக கிட்டத்தட்ட வந்து ஒரு 18-20 தொகுதி கிட்ட வாங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன், இதே என்டி அலைன்ஸில். அப்போ உங்களுக்கு என்னன்றதான் நம்முடைய கேள்வியாக இருக்குது.
இப்போ விசிகா வந்து திமுக கூட்டணியில என்னத்தை கொடுக்குறாங்களோ, இப்போ 5ஓ 6ஓ 7ஓ 8ஓ கொடுக்கறத வந்து வாங்கிட்டு அவங்க தொடர்ந்தாங்கன்னா, கூட்டணியை தொடர்ந்தாங்க அப்படின்னா, விசிகா தொண்டர்கள் மத்தியில வந்து ஒரு சலசலப்பை கண்டிப்பா ஏற்படுத்தும். ஏன்னா அவங்க பேசுறது எல்லாமே விதத்திலேயே தெரியுது. அந்த வாக்குகள் குறையுமா விசிகாவுக்கு? இல்லை, விசிகாவை வந்து கடந்த முறை திமுக ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஒட்டுமொத்த வாக்குகள், குறிப்பாக பன்னீர்செல்வம் கூட வாக்குகள் எல்லாமே வந்து விழுந்துச்சு. ம். இந்த முறை திரும்பவே சொன்னால் கூட விசிகாவையோ இல்லை பன்னீர்செல்வத்தினரோ திமுகவிற்கு பெரும்பாலான வாக்குகள் செலுத்த மாட்டார்கள். ஏன்னா இன்றைக்கி வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் மக்கள் வந்து வாக்கு வந்து பெருவாரியாக வந்து விசிகாவே சொன்னாலும் அண்ணன் திருமாவே சொன்னாலும் திமுகவுக்கு வாக்கு செலுத்த மாட்டார்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, பொதுவாகவே வந்து பன்னீர்செல்வம் மக்களுக்கு திமுக அரசின் மீது ஒரு வெறுப்புன்றது பெரிய அளவில் உருவாகியிருக்கு இந்த திமுக ஆட்சி காலத்திலே. ரெண்டாவது, விசிகாவுக்காக ஓட்டு போடுறாங்க, விடுதலை சிறுத்தைகளாக ஓட்டு போடுறாங்கன்னா அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட சீட் வந்து கொடுக்கல. தேமுதிக போன்ற கட்சிக்கு, காங்கிரஸ் போன்ற கட்சிக்கெல்லாம் சீட்டை வழங்கக்கூடியவங்க நமக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு ஒரு நியாயமான ஒரு கேள்வி வருது. அப்போ இந்த திமுகவோட பண்டையாதனத்துக்கு நம்ம ஏன் ஓட்டு போடணும்? யாரோ ஒரு சுயேட்சைக்குழு ஓட்டு போட்டு போகலாம், வேறு யாராவது தலித்துக்குழு ஓட்டு போட்டு போகலாம், ஏன் விஜய்க்கு ஓட்டு போட்டு போகலாம், அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போட்டு போகலான்ற மனநிலை நிச்சயமாக அவங்கள வந்திருக்கும். அப்போ அதனால் ஒரு செல்வாக்கு என்பது விசிகா சொன்னதுனால ஓட்டு வரும் என்பது அந்த மாயை இந்த 2026 நிச்சயமாக உடையும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக திமுகவினுடைய வாக்கு வங்கி வந்து ஓரளவு குறைஞ்சிருந்தால் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக விசிகாவாக தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, விசிகாக்காரனே ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. இந்த திமுக மீது இருக்கக்கூடிய அதிர்ப்பு மனநிலையினால வந்து ஓட்டு போட மாட்டாங்க. இது அண்ணன் திருமாவிற்கும் தெரியும். ஏன்னா அண்ணன் திருமாவும் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய 4-5 பேரும் சமரசமாகலாம். ஆனால் சிறுத்தையிலும் சமரசமாக நினைக்கிறது வந்து ஏற்புடையது கிடையாது. அப்படி ஆகவும் மாட்டாங்க அப்படின்றத என்னுடைய பார்வை. இப்போ வந்து ஒரு பேச்சு பரவலாகவே போய்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, விசிகாவும் சரி கம்யூனிஸ்டும் சரி தேமுதிகவுக்கு என்ன சீட் நீங்கள் தர்றீங்களோ அதை நான் பார்த்துட்டு வேணா நாங்கள் பேசுகிறோம், பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரோம், அவங்களுக்காண்டி நாங்கள்லாம் தாழ்ந்து போக முடியாதுங்கிற மாதிரி அவங்க ரொம்ப வீரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? தேமுதிகவுக்கு 8 சீட் வரைக்கும் கொடுக்கறதுக்கு திமுக வந்து ஒத்துக்குச்சு. அந்த 8 சீட்டு வந்து கண்டிப்பாக சிபிஎம்க்கு கொடுக்க மாட்டாங்க. அது சிபிஎம்க்கே தெரியும். ஆனால் அதுக்காக சிபிஎம் வெளியே வருமானு கேட்டால் வெளியே வராது, அப்படியும் வரமாட்டாங்க. இந்த 6 அப்படி இல்லைன்னா 7 சீட்டில் வந்து அவங்க சமரசம் ஆடுவாங்க. அண்ணன் திரும்ப வந்து தேமுதிகவுக்கும் எங்களுக்கும் ஒரே மாதிரி கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு 8 எங்களுக்கு 8ன்றாரு, அவர் சமரசம் ஆகிடுவார். ஆனால் இந்த திமுகவை நம்பி அல்லது திமுகவினிடம் இந்த அளவுக்கு இங்கே ஏன் சரண்டர் ஆகணும்னு சொல்லிட்டு தெரியல. ரொம்ப மோசமாக நம்மளுக்கு நினைக்கும் பொழுது திமுக வரப்போகிற கட்சிகளாக நீ சீட்டு தர. இப்போ தனி அரசுன்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு சாதி கட்சி வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர், ஆணவ கொலை பண்ணுறதெல்லாம் வந்து நியாயப்படுத்தி பேசுகிற அளவுக்கு பேசுகிறார். அவர் பெற்றவங்க ஏதோ பண்ணிடுறாங்க, அதுக்காக நீ எப்படி இது மாதிரிலாம் பேச முடியும், ஜாதி எப்படி பேச முடியும்லாம் கேட்குறாரு. அவர் 2 சீட்டு வந்து கொடுக்குறாரு. 2 சீட்டுக்கு ஒருத்தா யோசித்து பார்க்கணும். காங்கிரஸ் 28 சீட் வந்து வாங்கி கொடுக்குற. சும்மா போகிற தேமுதிகவுக்குள்ளே கூட்டு வந்து சீட்டு வந்து கொடுக்குறீங்க. தொடர்ந்து தேமுதிகவுக்காண்டி மற்ற கட்சிகளை வந்து அவமானப்படுத்துறது என்ன? தேமுதிகவை முதல் திமுக கூட்டிருக்கவே கூடாது. தேமுதிக ஒன்றும் ஓட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீ அப்படியே விட்டுருந்தா கூட என்டிஎல் தான் ஆல்ரெடி போய் அவங்க இணைஞ்சிருப்பாங்க. இவங்க ஒரு பேருக்காக தேமுதிக என்கிட்ட வந்துடுச்சுன்றதுக்காக தான் பண்ணாங்க. இப்போ வந்து பாண்டிச்சேரியில் வந்து என்டிஏ கூட்டணி வந்து இறுதி கட்டத்தை எட்டிருச்சு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எதுவுமே இறுதி கட்டத்தை எட்டின மாதிரி தெரியலை. அது பாண்டிச்சேரியில் வந்து அவங்க ஒன்றாவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். என்ஆர் காங்கிரஸ் வந்து ஒன்றாகன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஏன்னா அவங்க ஒன்றும் காங்கிரஸ் கிட்ட ஒன்றும் போக முடியாது, அதுக்கான சூழல் அவங்க இல்லை. ஏன்னா அதில் என்ஆர் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 16 இடத்துல வந்து போட்டியிடுறது, பாஜக 10 இடத்துல, அதிமுக 2, அந்த எல்ஜேகே இவருடைய ஆதவஜனுடைய மச்சான் தொடங்கியிருக்காரு இல்லையா, அந்த கட்சி வந்து 2 இடத்துல வந்து போட்டியிடுது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் வந்து இவங்களோட இழுபறி ரொம்ப அதிகமாகவே போயிட்டுருக்கு. இது இந்திய அலைன்ஸில் யாரும் வெளியே போகிறது கிடையாது. இல்லை, ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி வந்து மறுத்திருக்காரு இல்லையா, இன்னும் 4 நாள் நாங்கள் கரெக்டாக சொல்லிடுவோம், திமுக மாதிரிலாம் நாங்களாம் இழுக்க மாட்டோம், யாருக்கும் ஓரவஞ்சனை பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காங்க. அதுதான் ஒரு உத்தேச பட்டியல் சொல்லி வெளியிட்டிருக்காங்க. அதில் அதிமுக வந்து 156 இடத்துல வந்து போட்டியிடுறதாகவும், பாஜக 30 இடத்துல, பாமக 18, அமமுக 10, தமிழ் மாநில காங்கிரஸ் 4, அப்புறம் மற்ற கட்சிகள்லாம் இருக்குது. இந்த பெருந்தலைவர் மக்கள் கட்சி, அகில இந்திய பார்வர்ட் கட்சி, தென்னிந்திய பார்வர்ட் கட்சி, உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ் மாநில முஸ்லீம் லீக், அப்புறம் சிங்கத்தமிழர் கழகம், இது போன்ற கட்சியெல்லாம் ஒவ்வொரு சீட்டில் நிற்கிறாங்க. புரட்சி பாரதத்துக்கு 2 கொடுக்குறதா வந்து போட்டிருக்காங்க, புதிய நீதி கட்சிக்கு 2, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 2, இந்திய ஜனநாயக கட்சிக்கு 2, பசும்பொன் தேசிய கழகத்துக்கு வந்து 2 சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதில் எனக்கு என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இதில்
அமமுகவுக்கு வந்து 10 சீட் வந்து கொடுக்குறதா உத்தேசப்படி ஒன்று இருக்குது. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதிகம் தான் அமமுகலாம். ஏன்னா அமமுகலாம் வந்து ஒருவேளை அந்த சாதி சார்ந்த வாக்குகளை சில இடத்துல இருக்கலாமே தவிர தமிழ்நாடு முழுக்க பரவலான வாக்கு வங்கிலாம் கிடையாது. ஆனால் இங்கே வட மாவட்டத்தில் வந்து மிக ஸ்ட்ராங்காக வந்து குறிப்பாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் வரைக்கும் செல்வாக்குள்ள புரட்சி பாரத கட்சிக்கு இவங்க 2 சீட் தான் வந்து கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அது சரியான ஒன்றா கிடையாது. 2 சீட் வந்து கொடுப்பாங்களா இல்லைன்னு தெரியல. ஏன்னா போன முறை 1 சீட் தான் வந்து கொடுத்தாங்க. அதனால் வந்து பாஜகவுடைய அதிமுக தலைமையிலான கூட்டணி பொறுத்த வரைக்கும் அது இழுபறியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவங்க ஏற்றுப்பாங்க. பெருசாக ஃபைட்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்றதான் எனக்கு நிறைவான கருத்து.